ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோமிங் வித் எலி. இன்றைக்கி நாம் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு எப்படி அதிரசம் செய்யலாம், அரிசியெலாம் ஊற வைக்காமல் எப்படி வீட்டில் இருக்கக்கூடிய மாவு வச்சு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹோமிங் வித் எலி சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆளுங்க ஆப்ஷனோட சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இன்ஸ்டண்ட்டாக அதிரசம் செய்கிறதுக்கு நான் ஒரு 3/4 கப்பு மண்டவெல்லம் எடுத்துருக்கேன். அதில் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் ஹீட் பண்ணால் போதுமானது. இது வந்து பாகெல்லாம் எடுக்க தேவையில்லை, கொஞ்சம் டிசால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணி நல்லா கரைஞ்ச உடனே வடிகட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கரையட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா பாயில் ஆகுது, அதாவது உள்ள வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை நல்லா கம்மி பண்ணிடலாம். சிம்மில் வச்சுட்டு இதை எடுத்து வடிகட்டிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ ஸ்டவ்வில் நான் வேறு பேன் வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே இந்த கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை அதில் ஊற்றிடலாம். சூடாகவே தான் இருக்கும். இப்போ ஸ்டவ் வந்து நான் சிம்லே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன செய்யணுன்னா 1 கப் அரிசி மாவு, பச்சரிசி மாவு, நம்ம கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரிதான், இல்லை நம்ம வீட்டில் ஏற்கனவே இடியாப்பம் புட்டுக்கெல்லாம் அரைச்சி வச்சுக்கொள்ள நல்லா ட்ரையாக தான் இருக்கும். அது 1 கப் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் எள்ளு, ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம நல்லா இதை கிண்டிகிட்டே இருக்கணும். ஸ்டவ் வந்து நான் சிம்மில் வச்சுருக்கேன். மாவு வந்து நல்லா ட்ரையான மாவு, இன்ஸ்டண்ட்டாக கடையில் வாங்கினது யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே மொத்தமாக கொஞ்சம் திரிச்சு வச்சுருக்கேன், அதில் தான் 1 கப் எடுத்தேன். 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி ஊற்றணும். பாகு கிடையாது, அந்த வெல்லம் கரைஞ்சால் போதும். வெல்லம் வந்து 3/4 கப்பு. 1 கப் மாவு, 1 கப் தண்ணி, வெல்லம் வந்து 3/4 கப்பு. நல்லா கிண்டிகிட்டே இருந்தால் மாவு டைட்டாக ஆகிடும் கொஞ்சம். இது வந்து நம்ம அரிசி நனைய வைக்கணும். 4 hours நனைய வச்சு அதை இடிச்சிட்டு வந்து பக்குவம் பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறத விட இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செஞ்சிடலாம். ஆனால் அதே டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா ட்ரையான மாவுங்கிறதுனால அவ்வளோவா எண்ணெயும் குடிக்காது நமக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் கீ போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மாவும் கொஞ்சம் பிசைகிறதுக்கு நல்லா வரும். 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். நல்லா மாவை பிசைஞ்சு விடலாம். மாவு ஹீட்டாக இருக்கிறதுனால நான் இந்த கரண்டி வச்சு செய்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீழே எடுத்து ஆற வச்சு நல்லா கை வச்சு நல்லா பிசையலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பாருங்கள், பேனில் எதுவுமே ஒட்டி இருக்காது, நல்லா ஒட்டாமல் வந்துடும். இப்போ இதை நம்ம கை வச்சு நல்லா பிசையணும். மாவு கொஞ்சம் சூடாகவே தான் இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும். நான் அதுக்குள்ளே ஸ்டவ்வில் எண்ணெய் காய வச்சுருந்தேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குற அந்த மாவை கொஞ்சமாக எடுத்து ஆஸ் யூஷுவல் நம்ம அதிரசத்துக்கு செய்வோம்ல அதே மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு கையில் வச்சு தட்டையாக தட்டிக்கலாம். இல்லை சப்பாத்தி கட்டையில் வச்சு கூட நீங்கள்
நல்லா தட்டி எடுக்கணும்னு எடுத்துக்கலாம். நான் கையில் தான் செய்கிறேன். செஞ்சுட்டு நடுவில் ஒரு சின்ன ஹோல் போட்டோன்னா அது வேகிறது வந்து ஈஸியாக இருக்கும். நடுவுலையும் நல்லா வேகும். இது ஒரு ஆப்ஷன் தான், நீங்கள் ஹோல் போடாமல் கூட செஞ்சுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் செய்து வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். ஓட்டை இல்லாமலும் ஒரு 4-5 எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். அடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம் வாங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளே போட்டோன்னே அது எலும்பி மேலே வரும் இல்லையா, அப்படின்னா ஹீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போது நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு நிமிஷம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செய்து வச்சுருக்க இந்த அதிரசத்தெல்லாம் ஆயிலில் ஒன்று ஒன்றா போடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கணும். இல்லைன்னா வெளியே தீஞ்சிடும், உள்ளே வேகாமல் ஆகிடும். வேகட்டும். நல்லா கொஞ்சம் நேரம் ஆனோடனே ஒரு சின்ன கம்பி வச்சுட்டு இப்படி மாற்றி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம் நம்ம. இப்போ அடுத்து இன்னொரு 4-5 போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து ஹோல் போடாமல் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். பாருங்கள், நல்லா அதிரசம் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு முடிச்சாச்சு. நல்லா இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்திருக்கு. நம்ம டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக செய்யணும் அப்படின்னு நினச்சா இது மாதிரி செய்து எடுத்துக்கலாம். இல்லை நம்ம ஆஸ் யூஷுவலாக மாவு அரிசி நனைய வச்சு எடுத்து செய்யலாம். இது டக்குன்னு செய்யணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வீட்டுக்கு செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், செய்து பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.